Praise the Lord. கிறிஸ்துவின் நாமத்தில் சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். தலைப்பு: நீங்கள் கடவுளுடைய ஆலயம். நீங்கள் கடவுளுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:14. அங்கிருந்து சொன்ன அங்கிருந்து பேசின நிறைய சீக்கிரட்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நான் இங்கிருந்து பேசுறேன். உங்கள் உடல் கடவுளின் கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளுடைய கோயிலை இடித்தால் அவர்களை அழித்து விடுவேன். பயங்கரமான ஒரு வாணி. புதிய ஏற்பாட்டுல ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தை அதிகமா கிடையாது. பழைய ஏற்பாட்டுல நிறைய கையை வாங்கிடும் காலை வாங்கிடும் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குதா இல்லையா? புதிய ஏற்பாடுல அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியாது. இந்த வார்த்தை என்ன சொல்றாரு? நீங்கள் கடவுள் தங்கும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? கடவுளின் ஆலயத்தை எரித்தால் கடவுள் உங்களை அழிப்போம். சொல்லுவோம். பயங்கரமான ஒரு எச்சரிக்கையாக இந்த கட்டளை அமைகிறது. உங்கள் உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயமா? நீங்கள் பரிசுத்தாவி தங்கும் ஆலயமா? இன்னொரு இடத்துல உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம். என்னன்னா, வெறும் உங்களுடைய ஆவி மாத்திரம் பரிசுத்தாவி தங்குற ஆலயம் கிடையாது. இப்ப நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா, ஆவி ஆத்மா சரீரம். அங்க இயேசு கிறிஸ்து எங்க வந்து தங்குற? ஆவியில தங்குறார். ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஆண்டவர் அந்த ஆவிகளே தான் இருக்கிறார். வெளியில வர விடுறது கிடையாது. கரெக்டா? இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவுக்குள் நம்ம வர அனுமதிப்பது கிடையாது. நம்முடைய உடலுக்குள் வர அனுமதிப்பது கிடையாது. ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்குள் வர நம்ம அனுமதிப்பது கிடையாது. ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்குள் வரும் பொழுதுதான் நம்முடைய மனது இறை வார்த்தை பிரகாரம் சரியா புதுப்பிக்க முடியும். எப்பொழுது உங்களுடைய மனது புதுப்பிக்கப்படுகிறதோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உங்களுடைய உடல் எல்லாம் பரிசுத்தாவியால நிரப்பப்படும். கரெக்டா? நம்ம பாக்குறோம். அவங்க முதல்ல ஆவியானவர் இறங்கி வந்தோடனே என்ன ஆகுது? பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? குடிச்சுட்டு வளர்றாங்க. குடிக்க பவுல் சொல்றாரு, குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், மாறாக தூய ஆவியினால் நிரப்பப்படும். பைபிள் புத்தகம் ஏதாவது சொன்னா மட்டும் எடுத்து படிக்கலாம். சாதாரணமாக எடுத்து எதுக்கு கம்பேர் பண்றாரு? தண்ணி அடிக்கிறதுக்கும் வருஷத்தாவிக்கும் கம்பேர் பண்றாரு. மோசமா இருக்கா இல்லையா? பைபிள்ல ஒரு கம்பேரிசன் அப்படி இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா இல்லையா? தண்ணி அடிச்சோன்னா என்ன முதல்ல எது அஃபெக்ட் ஆகும்? லேடிஸ் தான் கரெக்டா பதில் சொல்றாங்க. தெரியல. தண்ணி அடிச்சா முதல்ல எது அஃபெக்ட் ஆகும்? லேடிஸ் தான் பதில் சொல்றாங்க. பாருங்க இப்போ தண்ணி அடிச்சா என்ன ஆகும் கேட்டா ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு ஆல்கஹால் குடிக்கும் முதல்ல என்ன நம்மளுடைய மூளையை போய் டச் பண்ணும் இல்லையா? அது வரைக்கும் இங்கிலீஷ் பேசாம நிறைய இங்கிலீஷ் பேசுவான். பாத்துருக்கீங்களா? தண்ணி அடிச்சோன்னா ஒரே இங்கிலீஷ் தான். அதுக்கப்புறம் ஒரே சமத்துவம் பேசுவான். எல்லாம் ஒண்ணுதான். பிச்சைக்காரனும் பணக்காரனும் ஒண்ணு. உலகத்தில் இல்லாத தத்துவம் அங்க வரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுக்கு அடுத்தபடியே எது அஃபெக்ட் ஆகுது? இப்போ இங்க அஃபெக்ட் ஆகுது, அடுத்தது அஃபெக்ட் ஆகுது, நாக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா? நிறைய பேருக்கு நாம் கொள்ளறது. கரெக்ட்? பரிசுத்தாவில நிரம்பணும் முதல்ல ஃபர்ஸ்ட் எங்க போது சிந்தனை புதுப்பிக்கப்படுது. அதனால ஒரு தியானத்துல பரிசுத்தாவில நிரம்பணும்னா திரும்பி வரும்போது வேற மாதிரி யாரும் மனம் மாறி வருகிறாங்க. கரெக்டா? அப்போ
பரிசுத்தாய் வல்லமை இந்த அபிஷேகம் இறங்கும் போது அந்நிய பாஷையில் பேசுறாங்க, பரவசத்தை பேச முடியும். கரெக்டா? மாத்த கொள்ளதான் கொள்ளலையா? பழைய ஏற்பாட்டை புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, புரியாத மொழிகளை கொண்டு உடலும் நாவினால் உங்களை நான் மேக்கிங் ஜெலஸ் அப்படின்றார். ஓகேங்களா? யூதர்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை. அப்போ பரிசுத்தாயில் நிரம்பும் பொழுது முதல் நம்முடைய மனதை ஆட்கொள்கிறார் ஆவியானவர். அதற்கு அடுத்தது நம்முடைய நாக்கை ஆட்கொள்கிறார். பரிசுத்தாயை வந்தா எதை நம்ம யூஸ் பண்ணுவார்? நம்ம நாக்கை யூஸ் பண்ணுவார். அசுத்தாவை எதை யூஸ் பண்ண விரும்புகிறோம்? புரியுதுங்களா? அதான் பவர்ஃபுல். அதனால்தான் வாழ்வதும் நாவாதே நாக்குல எந்த எந்த தீ வருதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரலோகத்திலிருந்து வருகிற நெருப்பும் நம்முடைய நாக்குல வர முடியும். பாதாளத்திலிருந்து வருகிற நெருப்பும் நம்முடைய நாட்டிலிருந்து வர முடியும். பாதாளத்திலிருந்து வருகிற நெருப்பு வந்ததுன்னா உங்க வாழ்க்கையை அழிச்சு போடும், மற்றவங்க வாழ்க்கையை அது அழிக்கும். பரலோகத்திலிருந்து வர அக்கினி உங்கள் நாக்கை சுட்டரிப்பாருன்னா உங்கள் வாழ்க்கையும் அது வாழ்வை கொடுக்கும், மற்றவர்களுக்கும் அது வாழ்வை கொடுக்கும். உங்க நாட்டுல இருந்து எந்த அக்னி வருது நீங்க யோசிக்கணும். எவ்வளவு நேரம் பரலோக அக்னி வருது, எவ்வளவு நேரம் பாதாளத்தின் அக்னி வருகிறது. அப்போ உங்களுடைய ஸ்பிரிட் மாத்திரம் கிடையாது, ஆவி மாத்திரம் கிடையாது, ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் கடவுள் ஆளுகை செய்ய விரும்புகிறார். எல்லாமே கடவுளுடைய கோயில் தான். நிறைய பேர் கிறிஸ்துடைய வாழ்க்கையில பார்ப்போம், நம்முடைய ஆவி கடவுள் தங்கும் ஆலயமா இருக்குது, ஆனால் உடல் கடவுள் தங்கள் ஆலயமா இல்லை. ஏன்? பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஆத்மாவிலே நிறைய பேர் வர விடுறது கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய உடலை ஆட்கொள்ள அனுபவிப்பதும் கிடையாது. படங்களை நான் தெரிஞ்சது இது என்னது? இது பாலைவனத்துல சந்திப்பு கூடாரத்தில் பிதாவுடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது யூத மக்கள் எல்லாம் அந்த சந்திப்பு கூடாரத்தை சுத்தி தான் அவங்க கூடாரம் எடுத்து தங்குகிறார்கள். இப்போ நம்முடைய உடல் கோயில் சொல்லும் போது உண்மையிலே கோயில் முதல்ல யாரை கட்ட சொன்னது? தாவீது கட்ட சொன்னாங்க. எத்தனை பேர் தாவீது கட்ட சொன்னாலும் சொல்றீங்க? முதல்ல கோயிலை கட்ட சொன்னதே பிதாதான். கடவுள் தான் கோயிலை கட்ட சொல்றாரு இல்லையா? மோயிஸ் கூட்டு போயிட்டு மலை மேல நிறுத்தி அவர் ஒரு காட்சியை காமிக்கிறார். என்ன காட்சின்னு பாத்தீங்கன்னா பரலோகத்தை காமிக்கிறார். காமிச்சிட்டு சொல்றாரு, உனக்கு நான் மலை மேல் காட்டிய அந்த காட்சியின் பிரகாரம் எனக்கு ஒரு கோயில பூமியில கட்டு, அந்த மாதிரியை கட்டுன்றார். ஒரு சின்ன லே விட்டான். பரலோகம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சாரு. ஒரு சின்ன லேயோ. கடவுள் எந்த மாதிரி கோயிலை கட்ட சொல்றாரு? பரலோகத்தின் மாதிரி. ஒரு சின்ன மினியேச்சர் கூட சொல்ல முடியாது, ஒரு லேயோ, ஜஸ்ட் லேயோ. இதுதான் அந்த சந்திப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேருக்கு இதை பத்தி கிளியரா தெரியும்? ஓகே, ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியாது. நான் குரூப் எடுத்துருப்பாங்க. இதுல முதல்ல என்ன இருக்கு? ஒரு கேட் இருக்கு. இந்த கேட் உள்ள யூதர்களை தவிர வேற யாரும் உள்ள நுழைய முடியும். உள்ள நுழைஞ்சு கல்யாணம் அடிச்சு கொண்டுருவாங்க. சரிங்களா? புற இனத்தார், யூதர் இல்லாத புற இனத்தார் எல்லோரும் கேட்டுக்கு வெளியில தான் இருக்கும். கோயிலுக்கு போறது நம்ம இன்னைக்கு சாதாரண விஷயமா இருக்குது. நிறைய பேர் நற்கருணை பணியாளர்கள் எங்க போறோம்? வீடுக்குள்ள போறோம், நற்கருணைகளே கைவிட்டு நற்கருணை எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு திருச்சபை நம்மளுக்கு ஒரு பொதுநிலைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. இன்னும் 10 லட்சம் நிறைய பேர் பூச்சி கொடுக்கும். அந்த காலத்துல நம்ம இந்தியனா பார்த்தோம்னா கோயிலுக்கு வெளியதான் இருக்கக்கூடிய உலக முடியும். புரியுதுங்களா? கோயிலுக்கு உள்ள போது யூதர்கள் மாத்திரம் போக முடியும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த பலிபீடம்லாம் இருக்கும் இல்லையா? ஆடு மாடுகள் என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணி பலிபீடத்துல பலி செலுத்துவார்கள். பலி செலுத்த இடம். ஓகேங்களா? இந்த மேசைகளில் ஆடு மாடுகளை கட் பண்ணுவாங்க. குருக்கள் தான் அந்த வேலையை செய்ய முடியும், இளைஞர்கள் தான் அந்த வேலையை செய்ய முடியும். இது எதுக்கு உதாரணமாக செய்யப்பட்டது? பின்னால பிதா தன்னுடைய மகனை பலி கொடுக்க போகிறார். இது டெம்பரரியான ஒரு சொல்யூஷன், நிரந்தரமான ஒரு சொல்யூஷன். இயேசு கிறிஸ்துவை பலி கொடுக்க போறாங்க அடையாளமாக பிதா அங்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்க சொல்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
கை கழுவுவதற்காக ஒரு தொட்டி வச்சிருக்கோம். நம்ம கை காலில் கழுவிட்டு உள்ள போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. யூத மக்கள் இதுவரைக்கும் இது உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பேரு? வெளி. இந்த வெளிமுற்றத்தோட யூதர்கள் ஸ்டாப் ஆயிடணும். உள்ள போறது குருக்கள் மாத்திரமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இந்த தூயகம் அப்படின்ற இடத்துக்குள்ள குருக்கள் மாத்திரம் தான் உள்ள போக முடியும். மற்ற யாரும் உள்ள போக முடியாது. தூயகத்துக்குள்ள 3 காரியங்கள். ஒன்று, இந்த விளக்கு தண்டு. 7 பாட்டு கேட்டீங்களா? 7 விளக்கின் நடுவே மலையாளத்துல அருமையான ஒரு பாட்டு. சோ இந்த 7 விளக்கு தண்டு யாரை குறிக்கிறது? நானே உலகின் மொழியில் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம். 7 கொடைகள் பரிசுத்தாவின் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 7 கொடைகள். எஸ்ஐயா 11:2. ஓகேங்களா? நோட் பண்ணிக்க முறையில் நான் எழுதுவேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் குறிக்கிறது. பக்கத்துல ஒரு மேசையில் என்ன பண்ணியிருக்காங்க? அப்பங்கள், புளிப்பற்ற அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் எதை குருக்கள் மாத்திரம் சாப்பிட முடியும்? இந்த அப்பத்தை. இந்த அப்பம் எதை குறிக்குதுன்னா இறை வார்த்தையை குறிக்கிறது. ஓகே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த தூபம் போடுற ஒரு இடம். ஓகே. ஒரு வகையில பாத்தீங்கன்னா விளக்கு இயேசு கிறிஸ்து, இறை வார்த்தை இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுறது யாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக நீங்க பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ ஒரு குருவானவர் இதுக்குள்ள வந்து அந்த மற்றவர்களுக்காக வழி செலுத்தலாம். ஆனால் உள்ள திரைக்கு உள்ள யாரும் போக முடியாது. தலைமை குரு வருடத்துக்கு ஒரு முறை 3 நாட்கள் தன்னை பரிசுத்தப்படுத்திய பின்பு உள்ள எப்படி இருப்பாங்க தெரியுமா? காலில் ஒரு சங்கிலி கட்டி உள்ள அனுப்புவான். காலில் ஒரு இரும்பு சங்கிலி கட்டி உள்ள அனுப்புவான். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் அந்த ஜபங்களை செய்து முடிப்பதற்காக. வெள்ளாட்டு ரத்தத்தை எடுத்து உள்ள போவாங்க. உள்ள என்ன இருக்குது? வாக்குத்தத்த கிடையாது. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா வாக்குத்தத்த கிடையாது இல்லையா? அந்த திரை சிலையை தாண்டி உள்ள போகும்பொழுது அவங்க தன்னை ஒழுங்காக பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லைன்னா எடுத்து போயிடுவாங்க. ஸ்பாட்ல செத்து போவாங்க. யாராவது உள்ள போய் அவங்க வெளியில எடுக்கலாம்னு போனா அவங்க செத்து போவாங்க. ஏன்? தலைமை குருவத்தால் வேற யாரும் உள்ள போகக்கூடாது. அவளுக்கு ஒரு மகா பரிசுத்த தனம் என்று அழைக்கப்படுகிற இடம் அது. அதனாலதான் அந்த சங்கிலி கட்டி அனுப்புறது. ஒருவேளை இறந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு 1/2 டைம் வச்சுக்கோங்களேன். 1/2 அவங்க அந்த சங்கிலியை லைட்டா எடுப்பாங்க. உள்ள இருந்து ஒரு சிக்னல் வந்ததுன்னா உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு சொல்லி சங்கிலி. நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல தான் நற்கருணை பணியாளர்கள் போறாங்க. நற்செய்தி வாசிக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துல போய் தான் நற்செய்தி வாசிக்க போறீங்க. எவ்வளவு பரிசுத்தமா அவங்களை தயார் பண்ணிட்டாங்க உள்ள போகும்போது யோசித்து பாருங்க. நிறைய பேர் ட்ரெஸ் அலங்காரம் பண்றதுக்கு செலவு பண்ற நேரத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு பண்றது கிடையாது. அன்னைக்கு நடந்த மாதிரி நீங்க நடந்ததுன்னா நான் கூட உயிரோடு நிற்கணும். நானும் நற்செய்திதான் ஒரு காலத்துல நற்கருணை பணியாளராக இருந்திருக்கேன். எனக்கு இது தெரியும். ஒவ்வொரு முறை போகும்போது பயந்து உயிரோட விட்டு சொல்லிட்டு உள்ள போவாங்க. ரியலா உங்களுக்கு அதை இதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அப்படி ஜெயிக்காம உங்களால போக முடியாது. பேசலாம். இது பேர் என்னது? உடன்படிக்கை பேடை அல்லது வாக்குத்தத்த பெட்டி. இந்த பெட்டிக்கு மேல அந்த கவர் வந்து இரக்கத்தின் இருக்கை என்று அழைக்கப்படுகிறது. 2 பெருப்பின்களுக்கு நடுவுல மேல பிதாவுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இதுல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில எபிரேயர் 9:4. இதுக்குள்ள 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று, பொற்சாடியின் மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 10 கட்டளை வைக்கப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் உள்ள இருக்குது. ஒன்று, ஆரோனின் துளிர்த்த கோல். இரண்டாவது, மன்னா, ஒரு பொற்சாடியில் மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, 10 கட்டளை. இது 10 கட்டளை எதை குறிக்கிறது? இறை வார்த்தையை குறிக்கிறது. இறை வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. மன்னா யாரை குறிக்கிறது? அவரே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள மன்னா. ஓகேங்களா? ஆரோனின் துளிர்த்த கோல் தலைமை குருவை குறிக்கிறது.
யார் உண்மையான நிரந்தரமான தலைமை குரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற மூன்று யாரை குறிக்கிறது? அப்ப அந்த பெட்டி யார்? பெட்டி யாரை குறிக்கிறது? லூக்கா 1:35 வரைக்கும். அன்னை மரியாள் கபிரியேல் சம்மஸை பார்த்து கேட்கிறான். கபிரியேல் சம்மஸ் அவர் செய்கிறது இது எப்படி நடக்கும் சொல்லி கேட்கும் பொழுது உன்னத கடவுளின் வல்லமை. இந்த வாக்குத்தத்த பெட்டிலே எது மேல கடவுளுடைய வல்லமை வருது? உன்னத கடவுள் பிதாவுடைய வல்லமை இந்த வாக்குத்தத்தை பெற்ற மேல தான் வந்து நிற்குது இல்லையா? கடவுளுடைய வல்லமை. ஓகே, அடுத்தது இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிலவிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம். அதன் படி வானதூதர் அவரிடம் தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிலவிடும். ஓகே, அப்போ கடவுளுடைய குழந்தை வயிற்றுல பிறக்கும். இங்க அதேதான் நடக்கும் இல்லையா? இந்த வாக்குத்தத்த பேழை மேல பரிசுத்தாவின் வல்லமையும் பிதாவுடைய நிழலும் இடும் பொழுது உள்ள ஏற்றது இயேசு கிறிஸ்து. அந்த பெட்டி யாரு? அன்னை மரியாதை குறிக்கிறது. அதனாலதான் மாதா மன்றாட்டு மாலை என்ன சொல்லணும்? வாக்குத்தத்த பெட்டியை சொல்லி மாதா சொல்றதுக்கு காரணம் அதுதான். இது சாலமோனுடைய கோயிலுடைய ஒரு மாடல். சாலமோன் இதே மாடலை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா கட்டுறாங்க இல்லையா? ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் மாறல. இது கத்தால இருக்கிற ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு போன முதல்ல என்ன வருது? ஒரு வெளி முற்றம் இருக்குது. கோயிலுக்குள்ள போனா மக்கள் உட்கார்ந்து இருக்கு. இப்ப அந்த காலத்துல இந்த காலத்துல என்ன வித்தியாசம்? அந்த காலத்துல யூத மக்களை தவிர யாரும் கோயிலுக்குள்ள வர முடியாது இல்லையா? இன்னைக்கு கேட்டுக்குள்ள முஸ்லீம் வராங்களா வரலையா? இந்துக்கள் வராங்களா வரலையா? எல்லா மதத்தினரையும் நம்ம அனுமதிக்கிறோம். உள்ள வர்றது அளவுதான் வளரும் இல்லையா? எல்லா மக்களும் உள்ளே வராங்க. நம்ம உள்ள உட்கார்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. 2 பேரு 1:9. 1 பேரு 2:9. 1 பேரு 2ஆவது அதிகாரம் 9ஆவது அதிகாரம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர். நம்மள யாரு? அரச குருக்களின் கூட்டத்தினர். குருக்களா இருக்கிறதுனால பழைய ஏற்பாடுல குருக்கள் சென்ற அந்த துயரத்துக்குள்ள நம்ம இப்போ அலோவ் பண்றாரு. நம்ம எப்படி அரச குருக்களாக மாற்றினார்? எப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீங்கள் கழுவப்படுகிறீர்களோ புது கடவுளுடைய பிள்ளையை நம்ம மாறுறோம். அரச குருக்களின் கூட்டமாக நாம் இருக்கிறோம். பழைய ஏற்பாடுல ஆண்கள் மாத்திரமே உள்ள போக முடியும். லேவியர்ல கூட ஆண்கள் மாத்திரமே உள்ள போக முடியும், பெண்கள் போக முடியாது. கரெக்டா? ஆனா இப்ப எல்லாம் போக முடியுதா? அதுக்குள்ள அடுத்த விஷயத்துல சண்டை போட்டு இருக்காங்க நிறைய பேர். Praise the Lord. Hallelujah. இதுக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கு பலிபீடம் சொல்றோம் இல்லையா? அதுதான் மகா பரிசுத்த தலம். ஓகேங்களா? நன்மை அவங்களுக்கு நமக்கு முட்டி போட்டா கூட பரிசுத்தமான என்ன ஆகணும்? பொருத்தம் ஒக்கிட்டு விழுணும். அப்படி விழுந்தா நன்மை வாங்கறதுன்னு ஒழுங்கா பாவசேதம் மட்டும் போவோம் இல்லையா? இன்னைக்கு ஏன் இப்படி செத்து போக மாட்டேங்கிறாங்க? அந்த காலத்துல கரெக்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம உள்ள போனா ஸ்பாட்ல காலி. இன்னைக்கு ஏன் மக்கள் இறந்து போறது கிடையாது? இயேசுன்றத நமக்காக பறந்து பேசினாலும் உயிரை விட்டு வச்சுக்கிறது. இதான் இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் வழியாக பார்க்கறதுனால அவருடைய கிருபை அவர் கண்ண மறைக்குது. ஒண்ணும் கிடையாது. அதான் நம்ம இல்லைன்னா இன்னைக்கு போட்டு தாக்கிட்டு இருக்காரு. உள்ள போய் சேர்ந்துருப்போம். இல்லைன்னா மாறு கையோட சுத்திட்டு இருந்தோம். ஃபுல் பாடி பார்ட்ஸ் ஒட்டுங்க வருமா? இன்னைக்கு சேர்த்து தான் சொல்லுங்க. இப்போ அந்த கோயிலுக்கும் நம்முடைய உடலுக்கும் என்ன சம்பந்தம்? வெளியில் இருக்க அந்த வாசல், அந்த வாசல் எதை குறிக்கிறது? நம்முடைய ஐம்புலன்களை குறிக்கிறது. இந்த வாசல் வழிதான் உள்ள போக முடியும். நமக்குள்ள நம்முடைய சிந்தனைக்குள்ள வரணும்னா நம்முடைய 5 புலன்கள் வழியாக தான் நம்முடைய சிந்தனைக்குள்ளாக எதுவும் செல்ல முடியும்.
சரிங்களா? இந்த வெளிமுற்றம் எதை குறிக்கிறது? நம்முடைய உடலை குறிக்கிறது. தூயகம் எதை குறிக்கிறது? நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. மகா பரிசுத்தம் எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவியை குறிக்கிறது. இப்ப நம்ம உண்மையிலே கோயிலா இல்லையா? பேசலாம். அவருக்கு கடமை தண்ணி நன்றி செலுத்தலாமா? இப்ப மகா பரிசுத்த தலத்துல யார் இருந்தது? வாக்குத்தத்த பேழை இருந்தது இல்லையா? இந்த வாக்குத்தத்த பேழைக்குள்ள யார் இருந்தது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற 3 காரியங்கள் இருந்தது. இப்ப நம்முடைய ஆவிக்குள்ள யார் இருந்தது? ஜீசஸ் இருக்கிறார். ஓகேங்களா? அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நடமாடும் வாக்குத்தத்த பேழை. பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்த பேழையை சுமந்துட்டு எங்கெல்லாம் போறாங்களோ அங்க எல்லாம் யூத மக்கள் வெற்றி அடைந்தார்கள். 300 பேர் 30,000 பேரை தோற்கடிக்கிறாங்க. அவன் கிறிஸ்தவன் ஒழுங்கா கிறிஸ்தவனா வாழ்ந்தா நம்ம போற இடங்கள்ல என்ன ஆகணும்? அப்படி இருக்கிறோமா? இதுல 2 பிரச்சனை நல்லா கவனிச்சுக்கணும். பழைய ஏற்பாடு ஒரு இடத்துல வருது. ஒரு இடத்துல போய் இஸ்ரேல் மக்கள் போய் சண்டை போறாங்க பெலிஸ்தேர்கிட்ட. 3000 பேர் இறந்து போயிடும். ஓகேங்களா? திரும்பி வந்து ஐயோ நம்ம வாக்குத்தத்த பேழையை எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அடுத்த வேலை என்ன பண்றாங்க? வாக்குத்தத்த பேழையை எடுத்துட்டு போறாங்க. 30 கரெக்டா நம்பர் ஞாபகம் இல்லை. ஐ திங்க் 30,000 பேர் என்ன இறந்து போறாங்க. தனியா போகும்போது 3000 காலி. வாக்குத்தத்த பேழையை எடுத்துட்டு போகும்போது எத்தனை பேர் செத்தாங்க? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? அவங்க ஒண்ணுமே புரியல. மொத்த ஜனமும் உட்கார்ந்து ஒவ்வொன்றும் அழுது ஆண்டவர் மன்னிப்பு கேட்கிறாங்க. என்னமோ தப்பு பண்ணிட்டு சொல்லுங்க ஆண்டவர் சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாக்குத்தத்த பேழைக்கு பக்கத்துல 2 தேவையில்லாத ஆளை உட்கார வச்சுட்டு இருக்கிறேன். ஒப்பினி பீனகாசன் 2 பேரு. அவங்களை விட்டுட்டு நீ வா, அப்பதான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இந்த ஒப்பினி பீனகாசன் ஏதாவது இருந்ததுன்னா என்ன ஆகும்? போற இடத்துல அடி வாங்கணும். இந்த ஒப்பினி பீனகாசன் என்னது? காலையில சிஸ்டர் எடுத்தான். விதைப்பவன் கோமை. அதுல சொன்னாங்க ஒப்பினி பிரகாசம் சொல்லல. நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடணும். 2 பிரச்சனை இருக்குது 3வது நிலத்துல. என்னது? நீங்க சொல்லி கொடுத்ததுதான் ஒன்று சிஸ்டர் சிரிச்சு அன்பா குழந்தைங்க சொல்றதா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் பார்க்க போச்சு. ஓகே, ஒன்று யாரோ சொன்னாங்க மாயை, இன்னொன்னு உலக கவலை. இதுதான் ஒப்பினி பிரகாஷ். எழுதுங்களா? நீங்க உள்ளத்துல இந்த 2ஐயும் வச்சுட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? நிறைய அறிவு. கவலை கண்ணீர் கஷ்டத்தோட போய் போனீங்கன்னாலும் சரி, உலக சிற்றின்பத்தில் மாட்டிட்டு போனாலும் சரி, வெற்றி பெற முடியாது. அப்படி சொல்லுவோம். அதனால நான் சொன்ன நேரத்தில் நீங்க அழுதுட்டே போய் ஜெபிச்சீங்கன்னா ஜெபம் கேட்கப்படாது. சந்தேகத்தோடு ஜெபிச்சீங்கன்னா ஜெபம் கேட்கப்படாது. கவலையோடு ஜெபிச்சீங்கன்னா ஜெபம் கேட்கப்படாது. எனக்கு தெரியும், நான் சொல்றது நிறைய பேருக்கு வித்தியாசமா இருக்கு. நாங்க இது வரைக்கும் கேட்டது நல்லா அழுது ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க என்ன பிரதர்த்தி சொல்றீங்க? பைபிள்ல எங்கேயும் அப்படி போனது. இது வரைக்கும் நீங்க செஞ்சதுக்கு தயவுசெய்து உங்களுடைய சிந்தனைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கடவுள் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பதில் கொடுக்கிறார், நம்பிக்கைக்கு மாற்றம். எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குணப்படுத்தினா அவர் சொல்ற வார்த்தை என்னது? உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கும். என் நம்பிக்கை உன்னை குணமாச்சுன்னு சொல்லுங்க. உங்கள் நம்பிக்கை உங்களை குணமாகும். நல்லா அழுது அதனால ஜெயமோன்னு குணமாக்கணும்னு சொல்லுங்க. டெய்லி என் பின்னால வந்து அதனால குணமாக்கணும்னு சொல்லல இல்லையா? நீங்க டெய்லி கோயிலுக்கு போறதுனால உங்க ஜெபம் கேட்கப்படும் நினைக்க வேண்டாம். அழுது ஜெபிச்சதுனால உங்க ஜெபம் கேட்கப்படும் நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு கண்டிஷன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்கள், அவருடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பும் பொழுது என்னை நம்பினால் தேவ மகிமையை நீ காண்பாய். Praise the Lord. Hallelujah. ஓகே, இதுவரை கிளியரா? நம் உடல் நாம் கடவுள் தந்த மாலயம், நம்முடைய உடலும் கடவுள் தந்த மாலயமாக இருக்க வேண்டும். நிறைய பேரு அப்படி இல்லை. எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்மை வழி நடத்த அனுமதிக்கிறோமோ, நாம் அப்படி சொல்றோம், ஆவியானவரை
நம்மை வழி நடத்தலாம் அனுமதிக்கும் பொழுதுதான் உண்மையிலே நம் உடலும் உள்ளமும் பரிசுத்தாவியுடைய ஆலயமாக மாறுகிறது, கடவுளுடைய ஆலயமாக மாறுகிறது. அவர் ஒண்ணு சொல்லி நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு போயிட்டு இருந்தோம்னா நாம் கடவுளுடைய ஆலயமாக இல்லை. அதனால பைபிள் என்ன சொல்லுது? என் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். மற்றெல்லாம் பைபிளை இப்படி பிரிச்சு படிச்சு பார்க்கணும். என் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் மக்கள், பரிசுத்தாவினால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் மக்கள், பரிசுத்தாவினால் இயக்கப்படாதவர்கள் உண்மை அதுதான். புரியுதுங்களா? அப்ப பரிசுத்தாவை சொல்றது நமக்கு கேட்கல, புரியலன்னா அர்த்தம் நம்ம இன்னும் கரெக்டா கடவுளுடைய மக்கள் வாழல. பரிசுத்தாவின் குரலை கேட்பது ஒரு கிறிஸ்தவனுடைய தலையாய கடமை. ஒரு சில விஷயம் நம்ம மற்ற காரியங்கள் செய்யறதுனால செய்யணும். நம்ம மற்ற மற்ற பணிகளில் போய் சேருவதற்கு முன்பு இறை பணிகள் செய்யறதுக்கு முதல் நம்ம செய்ய வேண்டியது கடவுள் நம்ம எதற்காக இந்த உலகத்தை அமைச்சிருக்கிறது கண்டுபிடிக்கும். புரியுதுங்களா? இரண்டாவது, ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும். பரிசுத்தாவுடைய குரலை கேட்கணும். ஏன் பரிசுத்தாவிகள் வழி நடத்தப்படலைன்னா கடவுளுடைய மக்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கு. சப்போஸ் குரலை கேட்க தெரியலன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எழுந்து கூட நம்ம பயணம் செய்ய வேண்டும். நீங்க நிறைய ஊழியக்காரன் வந்திருக்கிறீங்க. ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை என்ன? நம்மளை பின்பற்றுவர்களுக்கு கடவுளின் குரலை கேட்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஏன்னா கடவுளுடைய குரல் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஊழியக்காரன் தான் இல்லை. அதனால நிறைய பேர் சொல்லி தரணும். அவர் 10-15 வருஷம் சுற்றி பார்க்கணும். ஒருத்தருக்குமா ஒன்றும் கேட்கல. சிலருக்கு தெரியல, ஆனா நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஏன் தெரியும்? ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏழுடைய ஒரு முக்கியமான வேலை என்னது? தன்னை பின்பற்றி வருகிற மக்களுக்கு கடவுளின் குரலை கேட்பது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பது அவசியம். எத்தனை பேர் கடவுளுடைய குரலை கேட்க ஆசையா இருக்கு? 10-15 பேருக்கு ஆசையா இருக்கு. நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை. நம்மள்கிட்டயும் பேசுவாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. பேச போறாருல்ல, எல்லாத்தையும் பேசி எங்களுக்கு பேசுறாரு. ஜீசஸ் நம்முடைய ஆவியிலிருந்து பேசுறாரு. ஓகேங்களா? நம்ம இந்த பக்கம் கேட்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அவர் இங்க பேசிட்டு இருக்கிறார். நம்ம சேனலை கொஞ்சம் டியூன் பண்ணும்போது உண்மையில எப்படி நடக்குதுன்னா, அதை வந்து நீங்க டிவியில பார்க்கணும். என்ன பண்ணணும்? மேல ஒருத்தர் ஆண்டனா போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க, கீழே ஒருத்தர் வந்துட்டு ஏய் வருதா வருதா பாரு, நம்ம திருப்பி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி கரெக்டா வந்துருச்சு. அதுதான் கடவுளுடைய குரலை கேட்கறது. அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு, நம்ம சேனல் டியூன் பண்ணது. அதனால நிறைய பேருக்கு கேட்கல. நம்ம தான் சொல்றோம், அந்த எங்களுக்கு காதல கண்ணுல எங்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றோம். எத்தனை பேரு தனி ஜெபம் பற்றி நம்ம பேசணும், இதை பற்றி பேசணும். அப்படிங்களா? ஜெபத்துல ஒரு முறை சந்திப்பு கூடாத ஜெபம். சந்திப்பு கூடாரத்தை வச்சுட்டே ஒரு தனி ஜெபத்தை எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளணும். இப்போ ஜெபம்னா என்னது? கடவுளோடு ஐக்கியமான. ஒரு மனிதன் என்ட்ரன்ஸ்ல இருந்து கடைசியில போய் மகா பரிசுத்த தளத்துக்குள்ள நுழைஞ்சு ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு பேர் தான் தனி ஜெபம். நல்ல ஞாபகம். தனி ஜெபத்துல என்ன நடக்கணும்னா, நீங்க இந்த கோயில்ல என்ட்ரன்ஸ்ல போய் முதல்ல அவுட்டர் கோர்ட் வெளிமுற்றத்துல இருந்து பரிசுத்த தளத்துக்கு போய் மகா பரிசுத்த தளத்துக்குள்ள என்ட்ரு ஆகி கடவுளோடு பேசுவதற்கு பேர் தான் உண்மையான ஜெபம். இது ஒரு சாம்பிள். நம்ம பிசிக்கலா என்ன ஆகணும்? நம்ம உலகத்தை பார்த்தால, படத்தை பார்த்தால, கண்களை மூடி நம்முடைய சிந்தனையை கடந்து, நம்முடைய ஆத்மாவை கடந்து, நம்முடைய ஆவியில் போய் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யாருடைய குரல் கேட்கும்? கடவுளுடைய குரல் கேட்கும். ஜெபத்தை சொன்ன கண்ணெல்லாம் சொல்லும். யார் தூக்கத்தை கொண்டு வந்து இருப்போம்? உண்மையான ஜெபத்தை கற்றுக்கூடாம உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, திருப்பாடல் 100வது அதிகாரம் 100. திருப்பாடல் 100வது அதிகாரம் 4வது இறைவன். Psalms chapter 100 verse 4. Psalms chapter 100 verse 4. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வார்த்தை. படிச்சவங்க நம்ம சொல்லிக்கலாம். நன்மையோடு அவர்தான் உலை வாழ்வில் நுழையுங்கள்.
வார்த்தை தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தெரியும்? கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிரேசலோஷிப் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நன்றியோடு அவரது நுழைவாயில் நுழையுங்கள், புகழ் பாக்களோடு அவரது முற்றத்திற்கு வாருங்கள். இப்ப நுழைவாயில் இது, நுழைவாயில் இது என்ட்ரன்ஸ் கேட், இதுதான் நுழைவாயில். நம்மளுக்கு நுழைவாயில் இது. ஐம்புலன்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நாட்கள ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அதுதான். அந்த நன்றி செலுத்தினாதான் கேட்டுமே ஓப்பன் ஆகும். நிறைய பேர் நன்றியே சொல்லாம என்ன பண்றோம்? விண்ணப்பத்தை கொடுத்தா அந்த விண்ணப்பம் எங்க வைக்கப்படும்? கேட்டுக்கு வெளியில வச்சுட்டு போறோம்னு இருக்கும். இவ்வளவு நாள் எத்தனை பேர் ஜெபத்தை வெளியில வச்சுட்டு போனீங்க? வைத்துக்குவாங்க. யோசிச்சு பாருங்க. நன்றி சொல்லாம, நன்றி உள்ளம் இல்லாம நம்ம ஜெபம் பண்ணா எங்க போதும்? அந்த ஜெபம் கேட்டு வெளியில இருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட்டே டவுன் பண்ணுங்க. நாங்க இத்தனை நாளா இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பெட்டிஷன்ல எங்க வச்சுட்டு போறோம்? வெளியில. முதலமைச்சர் கையில கொடுக்கறதுக்கு பதிலாக வெளியில போட்டு போறோம், முதுகில் போட்டு போறோம். எதனால உங்கள்கிட்ட கேட்கப்படுறது புரியுதா? இருந்தாலும் கடவுள் இரக்கத்தினால் அதையும் கேட்கிறேன். வெளியில வச்சு நோட்டீஸ் கூட வெளியில வந்து எடுத்து போது பார்த்து அதுக்கு நமக்கு விடை கொடுக்குறேன். நம்ம அது பெருசா சாட்சியாக சொல்லணும். ஜெபத்தை கேட்டார். எங்க வச்சு ஜெபத்தை கேட்டார்? கோயிலுக்கு வெளியே வச்ச ஜெபத்தை கூட அவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறது. ஓகே, நன்றியோடு கடவுளுடைய நுழைவாயிலில் நுழையுங்கள். கடவுள் நமக்காக செய்த நன்மைகளுக்காக, செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக, குறிப்பா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்த காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொன்ன என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு நல்லதான், நமக்கு நல்லது. ரோமர் 1:26 அவர் கடவுளை தெரிந்திருந்தும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மாட்சியை அவர்கள் கொடுக்கவில்லை, நன்றி செலுத்துவதில்லை. அதனால் அவருடைய எண்ணங்கள் பயனற்று போயின, உள்ளம் இருண்டு போயிட்டு இருக்கு. நன்றி செலுத்தினாலும் என்ன ஆகும்? சிந்தனை பயனற்று போகும், உங்கள் திட்டங்கள் பயனற்று போகும். எல்லாம் பிளான் பண்ணி பண்றதில்ல, கைவிட முடியும்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு நன்றி சொல்லணும். நிறைய பேருக்கு நடக்குதான், கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ண கடைசி நிமிஷத்துல கை கெட்டது வாய் கட்டாம போச்சு. என்ன அர்த்தம்? நீங்க கடவுள் கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். Praise the Lord. Hallelujah. So நன்றி செலுத்தும் போது நம்முடைய சிந்தனை ஒளி பெறுகிறது, இருதயம் புதுமையாக அடைகிறது, உணர்வு பெற்ற இதயமாக மாறுகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. எனக்கும் நாமே கொடுங்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அடுத்த ஸ்டெப் ஒண்ணு நன்றி சொல்லணும். ரெண்டாவது செய்யணும், புகழ் பாக்களோடு அவர்தான் முற்றத்துக்கு வாங்க. முற்றத்துல என்ன இருக்குது? பலி கொடுக்கணும். யார பலி கொடுக்கணும்? மறுபடியும் இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே கொடுத்து முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, டாடா காமிச்சு மேல போய் ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, போய் செய்யணும், நீ போக வேலை. இப்ப யாரு பலி கொடுக்கணும்? ரோமர் 12:1 இறைவார். சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த எதிர்வுள்ள தூய பலியாக உங்களை படையுங்கள். அங்க யார் பலி கொடுக்கணும்? ஜீசஸ் கொடுத்துட்டோம் அதே சொல்லிக்க கூடாது, உங்களை படைக்க சொல்றாரு. கரெக்டா? உங்களை பலியாக படைக்க வேண்டும். திருப்பலியில காணிக்கை செலுத்தும் போது யார் பலியா கொடுக்கணும்? வெரி குட். இப்பதான் கரெக்டா கொடுத்துருக்கீங்க சிஸ்டர். இவ்வளவு நாள் நம்மள கொடுக்கணும், நம்மள கொடுக்கணும், என்ன எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டு யாரை கொடுக்கணும்? என்ன புரியுதுங்களா? கார்பைல் சமையல் சிஸ்டர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு 6 அடி ஒரு சின்ன ஒரு பெட்டு போட்டிருப்பாங்க. ஒரு சிலுவையில ஜீசஸ் இருக்க மாட்டாங்க. ஏன் ஜீசஸ் கிடையாது தெரியுமா? அவங்கள சிலுவையில் அடிக்கிறதுக்காக. அது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா கிறிஸ்தவனுக்கும் உள்ள கடமை. நம்முடைய 3 எலும்புகளை கடவுளின் அவருடைய சிலுவைகளை
இச்சைகள் எல்லாம் சேர்த்து அடிச்சுட்டோம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அடிக்கணும். Praise the Lord. Hallelujah. சரி, பலி கொடுக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா? எப்போது கொடுத்த பலி ஒரு ஒரு ஆடை பலி கொடுக்குறாங்க. உடைய ஏற்பாடு பலி கொடுத்த மாதிரி வரும், வேற மாதிரி வரும். ஒரு ஆடு பலி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கழுத்தை வெட்டி ரத்தத்தை கீழே கொட்டிட்டு தேவையில்லாதான் இது பண்ணிட்டு நல்ல ஒரு இதை கடவுளுக்கு பலி செஞ்சு கையில கொடுக்குறாங்க. போகும்போது ஆடுன்னு கொடுக்குறாங்க, திரும்பி வரும்போது நல்ல பீஸ் மட்டும் வருது, தேவையில்லாததான் குப்பையில போச்சு. அதே போல உங்களை பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாததான் பிதா பரிசுத்தாய் போல நீங்க எரிச்சு போடுவாங்க. இதை நம்பி திருப்பலியில உங்களை பலியா ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக மாற்றம் வரும். Praise the Lord. Hallelujah. இது வரைக்கும் திருப்பி ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு வர முடியல, எந்த பிரச்சனை இருதயத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் எரிச்சு போடுங்க, தேவையில்லாத எடுத்து போட்டு நாங்கள் சில ஒப்பு கொடுத்தீங்கன்னா திருப்பி வரும்போது புதிய ஒரு மனிதனாக புதிய ஒரு பெண்ணாக நம்மால் வர முடியும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. உள்ள போலாமா? தூயத்துக்குள்ள போவோம். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் எங்க வந்திருக்கிறோம்? நம்ம வெளிமுற்றம் வரைக்கும் வந்திருக்கிறோம். கரெக்டா? இன்னும் நம்முடைய வெளிமுற்றம் என்பது நம்முடைய உடல் தான். உள்ள போகவே இல்லை. நிறைய பேர் இதுக்குள்ள பிரேயரை முடிச்சிருக்கோம். கரெக்டாங்க? இதெல்லாம் நாங்க செய்யறதே கிடையாது. நேரம் போன என்ன பார்த்து வாசலை வச்சு நேரம் வெளியில வந்துடுவோம். முடிஞ்சு போச்சு ஜெபம். அதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது கடவுளோடு தனிமையில் அன்பில் உறவு. இப்போ உங்க காதலிச்சு கொண்டு இருக்கிற உங்க மனைவி வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணப்பறம் காதலிக்கிறா, முன்னாடி காதலிக்கிறோம். எப்படி இருந்தாலும் அன்பு செய்கிற மனைவி கணவன் ரெண்டு பேரும் வெளியில ரோட்ல போகும்போது பேசிட்டு போறாங்க. இதுக்கும் காலில் பசங்க பேசுறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஓகே, பசங்க வந்து நான் காலில் பேசுறாங்க, பெட்ரூம்ல போயிட்டு தனியா பேசுறாங்க. இதுக்கு வந்து வித்தியாசம் இருக்கா இல்லையா? எது ரொம்ப அநியோன்யமா இருக்கும்? யாருமே தெரியாத மாதிரி போயிடும். எதுக்குதான் ஒரு மாதிரி பார்க்கறது இல்லையா? சிஸ்டர், உங்களுக்கு தெரியுது, நிறைய பேருக்கு திருமணம் ஆகியும் தெரியல. அதுதான் பிரச்சனை. சரி, அதே போலதான் நம்ம கடவுளோடு உறவாடுறது இல்லையா? நீங்க வெளிமன்றத்துல பேசும்போது ரோட்டில் நடந்துட்டு போகும்போது பேசுற மாதிரி, எப்பொழுது தூயத்துக்குள்ளாக செல்கிறீர்களோ ஆண்களுக்கு பேசுற மாதிரி, எப்பொழுது தூய திருத்தலத்துக்குள்ள அதாவது போலியோட போறீங்களோ பெட்ரூம்ல இருந்து நீங்களும் கணவன் மாத்திரம் பேசுவது. யாரு மணவாளன்? ஃபர்ஸ்ட் நாள் பிரதரே நம்மளால சொல்லிருக்காங்க, இயேசு கிறிஸ்து மணவாளன், நீங்க பெட்ரூம் திறந்து வச்சுட்டு பேசுங்க. கரெக்ட் இல்லையா? பெட்ரூம்ல பேசுறது வெளியில பேச முடியாது. கரெக்டா? பெட்ரூம்ல போறது எப்படின்னு தெரியும். நிறைய மனவாட்டிகளுக்கு பெட்ரூமுக்கு வழி தெரியும். நான் நீங்க முறையில் சொல்றேன். ஓகேங்களா? நம்முடைய பெட்ரூம் எங்க இருக்குது? ஸ்பிரிச்சுவல் பெட்ரூம். நம்முடைய ஆவியில் இருக்கிறது. ஆவிக்குள்ள எப்படி போறதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நாம் யார்? நானே ஆவிதான். நான் ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. நான் எங்க தங்கி இருக்கிறேன்? உடல் என்ன கூடாரத்துல தங்கி இருக்கிறேன். ரொம்ப சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா உண்டு. நான் உடல் என்னும் கூடாரத்தில் தங்கி இருக்கிறேன். நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா உண்டு. நான் உடல் என்னும் கூடாரம் என்னும் உடலில் தங்கி இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. டெய்லி நீங்க சொல்லி மெடிடேட் பண்ணணும். அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த உடல் நான் கிடையாதுன்னு உங்களுக்கு தெளிவா மனசுல ரெக்கார்ட் ஆகணும். நிறைய பேருக்கு அது கிடையாது. நான் சொல்றது நம்ம உடல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் சொல்லும் போது என்ன வரணும்? இந்த உடல்னு சொல்லும் போது என்னுடைய கூடாரம், நம்மை உடலை விட்டு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும். அப்படி வந்துச்சுன்னா உடல் இச்சைகள், உடல் ஆசைகள் இதெல்லாம் நம்ம விட்டு ஈஸியா வெளியில போயிடும். நான் ஒரு திட்டினாங்கன்னா உடலை பார்த்தேன்னு திட்டினாங்க, விட்டுத்தட்டு உள்ள இருக்கு நமக்கு தெரியாது. கரெக்டா? இப்ப நான் உங்களுடைய வீட்டை பார்க்கறேன்னா உங்களை பார்க்கணும். யாரை பார்த்து திட்டுறேன்? உங்க வீட்டை பார்த்து திட்டுறேன். உங்களுக்கு எது கஷ்டம்? நம்முடைய மனநிலை புதுப்பிக்கப்படும் பொழுது
வீட்டை பார்த்து திட்டு போடா, நாய் குறைச்சிட்டு போயிட்டே இருக்கும். நான் உள்ள இருக்கிறேன், யார் கூட இருக்கிறேன், ஜீசஸ் கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம். இது நம்ம சொல்றதுக்கு எளிதானா, நம்ம அதை மைண்ட் ஏற்றுக்கொள்ளணும்னா டெய்லி என்ன சொல்லணும், இப்ப சொல்லணும், நான் ஒரு ஆவி, எனக்கு ஆத்மா உண்டு, நான் உடலில் என் கூடாரத்துல தங்கி இருக்கிறேன். இந்த கூடாரம் எப்ப வேணா பிரிக்கப்படும். அதை மட்டும் சொல்றது நான் சொல்லணும். இதுவரைக்கும் கரெக்டா சொன்னீங்க. கடைசி வார்த்தைய ஞாபகப்படுத்திருக்கேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த தூய எழுத்துக்களுக்கு ஒரு போகும்போது இதுவரைக்கும் நம்ம கண்ணி பண்ணலாமா? இதுவரைக்கும் புரியலாம் சரிங்களா? புரியுது. ஓகே. இந்த தூயம் எதை குறிக்கிறது? நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது, குறிப்பாக நம்முடைய மனதை குறிக்கிறது. தூயத்துக்குள்ள போறோம்னா முதல்ல இந்த 5 புலன்களை நாம அடக்க வேண்டும். கரெக்டா? வீட்டுல அந்த சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டோம், என்ன ஆகும்? கூடாரத்துலதான் இப்போ உள்ள போக மாட்டோம், தூயத்துக்குள்ள போக மாட்டோம். கரெக்டா? அதனால கண்ணு முருகன்னு சொல்லுறது. கண்ணு முருகன் சொல்லல, கொஞ்ச நேரம் கண்ணு முருகன் சொல்லுது. பேசலாம். கண்ணு மூடும் போது என்ன ஆகுது? ஒரு முக்கியமான கண்ணை மூடும் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சிந்தனை ஓப்பன் ஆகும் இல்லையா? காதை நம்ம மூடணும், வாய் மூடணும். நம்ம ஐம்பொருள்களை கட்டுப்படுத்தும் பொழுது நம்முடைய சிந்தனை ஃபுல்லாக செல்கிறோம். எப்போது நம்ம சிந்தனையை ஒருநிலைப்படுத்த தொடங்குறோமோ அப்பதான் நம்ம வெளி உலகத்திலிருந்து நம்முடைய ஆத்மாக்களாக வருகிறோம். முதல்ல நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தது புகழ் பாக்கள். அந்த புகழ் பாக்கள் பாடுறதுக்கு ஒரு காரியம் செய்யணும். நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நம்மை வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்க தூய்மைப்படுத்த சொல்றாங்க இல்லையா? நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு வழியாக நம்மை ஒப்பு கொடுப்பது அவசியம். இதுக்கு எல்லாம் முன்னால ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. எப்படி ஜெபம் பண்றதுக்கு முன்னாலையும் பரிசுத்தோட உதவியை கேட்டு ஜெபிக்கிறது நல்லது. முதல்ல ஆரம்பிக்கும் போது தூய ஆவியோட உதவியை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை கட்டி ஜெபிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை தான் கட்டி ஜெபிக்கலாம். அதற்கு பிறகு நன்றி செலுத்துங்க, பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. அதற்கு பிறகு உங்களை வழியாக கொடுத்துட்டு புகழ் பாட்டுகள் பாடலாம். இப்ப நம்ம தூயத்துக்குள்ளாக நுழைகிறோம். உள்ள போறோம். முதல்ல யாரை பார்க்கிறோம்? இப்ப நம்ம மைண்ட் ஃபோக்கஸ் பண்றது பரிசுத்தாவியானவர்கிட்ட பேசுவோம். கரெக்டுங்களா? பரிசுத்தாவின் உதவியை கேட்கலாம். ஆகவே இன்று நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலுக்கும் தேவையான சக்தி எனக்கு கொடுக்கப்பான்னு சொல்லி கேட்கலாம். ஆனா ஆவியானவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஏதோ கேட்கணும். இதுக்கப்புறம் எதை கேட்கணும்? இன்று கடவுளுடைய வாழ்க்கையை என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பதற்கு தேவையான சக்தியை எனக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல மேசையில இந்த ஷோ பிரெட்னு சொல்லுவாங்க, புளிப்பக்க அப்பம். இது இறை வார்த்தையை குறிக்கிறது. இந்த நேரத்தில் இறை வார்த்தை படிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை தியானிக்கணும், தியானிக்கலாம். அவங்க கொஞ்சம் டீப்பா உங்களால புரியும் இதற்கு படிக்கும் போது. இல்லைன்னா இன்னொரு விஷயமா இருக்குது. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. எபேசியர் 6:17. கடவுளின் வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுளின் வார்த்தை யார் கொடுக்கிற போடுவான்? தூய ஆவி கொடுக்கிற போடுவாங்க. இது கடவுளின் வார்த்தையை போர்வாழ எடுத்துக்கணும்னு சொல்லலை. கடவுளின் வார்த்தையை தூய ஆவி கொடுக்கும் போர்வான். கடவுள் வார்த்தை போர்வாள் தான் இல்லையா? ஆனா தூய ஆவி கொடுக்கிற போர்வாள் வேற. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ரைட்டை டச் பண்ணாங்க. அடுத்த யார் பேசுறேன்? ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். ஓகே, ப்ளீஸ். பிரேமா அப்புறம் லோகோஸ் ஒன்று எழுதப்பட்ட இறை வார்த்தை. இந்த எழுதப்பட்ட இறை வார்த்தை போர்வாள் தான். கரெக்டுங்களா? இன்னொன்னு பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஆவியிலிருந்து சொல்கிற ஒரு இறை வார்த்தை. இதுக்கு பேர் என்னது? ரேமாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆவியானவர் கொடுக்கிற இறை வார்த்தை. ஒரு பிரச்சனை, ஒரு மடல் பிரச்சனை, அது குடும்பத்துக்கு கணவன் மனைவிகளாக ஒரு பிரச்சனை, எவ்வளவோ ஜெபிக்கிறோம், பிரச்சனை சரியாகலை. அவர் மேல கேட்கலாம்,
இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆவிக்குள் வந்த பிறகு பரிசுத்தாவிட்ட கேட்கலாம், ஆவியானவரே இந்த பிரச்சனையில் நான் சண்டை போடுகிற ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். அப்போ ஆவியானவர் இந்த உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு எதிராக சாத்தான் போடுறதுக்கு எல்லா கட்டுகளும் கிடைக்கிறது. இது பேர் தான் ரேமாஸ். கடவுள் கொடுக்கும், பரிசுத்தாவியானவர் கொடுக்கும் போர் வாழ். எத்தனை பேருக்கு புரியுது? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போற டைம் கம்மியா இருக்கிறதுனால புரியுதுங்களா? வெரி குட். இதை நம்ம திருப்பதியில கேட்கிறோம் உண்மையிலே, ஆனா நிறைய பேருக்கு இது புரியுறது கிடையாது. திருப்பதியில கேட்கிறோமா கேட்கலையா? என்ன கேட்கிறோம்? எப்போ கேட்கிறோம்? ப்ளீஸ், எப்போ கேட்கிறோம்? போனதுலேருந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எதுக்கு கேட்கணும், ஏன் கேட்கணும்னு தெரியாம அதான் திருப்பதியுடைய பவர் வந்து அன்லிமிட்டட். நமக்கு ஒவ்வொரு வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணி நீங்க தெரியாத கேட்டுக்கலாம். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், ஆமா. இது அந்த 110 சொன்ன வார்த்தை. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னது? ஆண்டவர் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உடைய வாழ்க்கையை மாற்றும். பரிசுத்தவான்கள் யாரு? இப்பதான் சொன்ன ஆண்டவர் வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். பரிசுத்தவான்கள் யார்? அப்போ அவரும் ஆண்டவர் தான். புரியுதுங்களா? இஸ் ஆல்சோ காட். கரெக்ட்? ஒன் ஆஃப் தி ட்ரினிட்டி. ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிற வார்த்தை, எந்த பிரச்சனையில இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கான ஒரு வார்த்தையை ஆவியானவர் உங்களுடைய ஆவியிலிருந்து கொடுக்க முடியும். அதை கேட்கணும். இந்த இடத்துல வரும்போது நம்ம ஆவியை ஆத்மாவிட்ட வந்து ஒருநிலைப்படுத்தும் போது, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, இந்த பிரச்சனை இந்த வீர வந்து கேட்டீங்கன்னா ஆவியானவர் வார்த்தையை கொடுப்பாங்க. நான் முடிஞ்ச ஈவினிங் சாட்சி சொல்றாங்க, ஆவி இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி. அந்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை போர் வாழாக கையில் ஏந்தி கொண்டு சாத்தான அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி புனித பவுல் சொல்றாரு. எழுதப்பட்ட வார்த்தை வச்சு கிடையாது. எழுதப்பட்ட வார்த்தையை நீ தொடர்ந்து அறிக்கை படிக்கிறதுக்கு அது தேவை இல்லையா பிரதர்? அது தேவை. எழுதப்பட்ட வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை படிச்சுட்டே இருக்கும் போது என்ன ஆகும்? அந்த வார்த்தையோட இருதயத்துல போய் சொல்லுவாங்க. அப்ப ஆவியான இருதயத்தில் இருந்த வார்த்தையில ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுவாங்க, இந்த வார்த்தை நீ சொல்லுமான்னு சொல்லிட்டு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு ரிடெம்ஷன். அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போ போயிட்டு இப்போ ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும்? இங்க ஜெபிக்கிறது குருவானவர் மற்றவங்களுக்காக வந்து ஜெயிப்பாங்க, அவருக்கு ஜெயிப்பாங்க. அப்ப நம்முடைய முக்கியமான வேலை என்னது? 2 ஒரு மற்றவர்களுக்காக ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்க சொல்றாரு. 2 ஓகே. 2 அதிகாரம் 1:2. படிக்க பார்க்கணும். 1 ஓகே. அந்த வார்த்தை ஆண்டவனா என்ன சொல்றாரு? தலைவர்களுக்காக மன்றாடுங்க, அதிகாரிகளுக்காக, நாட்டின் அதிகாரிகளுக்காக மன்றாடுங்க, அப்பொழுது நீங்க அமைதியாக வாழ்க்கை நடத்த முடியும். நம்ம யாருக்காக ஜெபிக்கணும்? மோடி அவர்களுக்காக ஜெபிக்கணும், ஸ்டாலின் அவர்களுக்காக ஜெயிக்கணும். இந்த பிஜேபி சேர்ந்ததாக போது நினைக்காதீங்க. அந்த பதவியில யார் வைக்கிறது? அவங்க கடவுள் அந்த பதவியில் அவங்க வைக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 2:1-2. ஓகேங்களா? அப்புறம் படிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கருத்து இதுதான். ஓகே. அப்ப மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக நாட்டு அதிகாரிகளுக்காக, குருக்களுக்காக, பிஷப்புக்காக, போப்புக்காக இந்த இடத்துல நம்ம ஜெபிக்கணும். எங்க இருந்து ஜெபிக்கணும்? நம்முடைய சிந்தனையில், ஆத்மாவில ஜெபிக்கணும். அன்னை மரியாள் எங்க இருந்து ஜெபிச்சாங்க? ஓகே. லூக்கா 1 அதிகாரம் 42 வார்த்தை நினைக்கிறேன். மாதாவுடைய பாடல்களுடைய முதல் வரி. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை
மீட்பராம் கடவுளை கேட்கணும். ஒருத்தர் பொறுமையா படிக்கணும். ஓகே ஓகே. தமிழ்ல இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா அது புரியும். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருக்கு? ஒன்று வந்து அன்னை மரியாளுடைய சோல் மேக்னிஃபைஸ் தி லார்ட் இருக்கும். இன்னொன்னு அவருடைய ஸ்பிரிட். நீங்க படிக்கணும், இங்கிலீஷ்ல ஒரு படிக்கணும். My soul magnifies the Lord. My spirit rejoices in the Lord. புரியுதுங்களா? ஒன்றுனா எது எது பேரு இல்ல நான் உள்ள போடுறாங்க இல்லையா, அது இருதயத்துக்கு சிறந்த உள்ள போடுறாங்க. மனம்ன்றது மைண்ட் குறிக்குது, பட் இட் இஸ் சோல். அப்ப நம்முடைய மாதா தன்னுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் கடவுளை துதிக்கிறாங்க. கேட்டாங்க படுத்து பிரிச்சிருப்பாங்க, முடியாம படுத்து பிரிச்சிருப்பாங்க, நிச்சயமா படுத்து பிரிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அவருடைய உடல் கடவுளை துதித்தது, அன்னை மரியாளுடைய ஆத்மாவும் கடவுளை துதித்தது, அவருடைய ஆவியும் கடவுளை துதித்தது. இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் பிரேயர். ஸ்பிரிட் சோல் பாடி மூன்றும் இணைந்து கடவுளை ஆராதிக்கும். சில நேரத்தில் நம்ம ஸ்பிரிட்ல இருந்து மட்டும் ஜெபிக்கலாம். அது என்னது? பரவசம் வச்சு பேசும்போது நம்முடைய ஸ்பிரிட்ல இருந்து பேசுறோம், பரிசுத்தாவியில பேசுறோம். நம்முடைய சிந்தனைக்கு வேலை இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நீங்க ஆவியிலிருந்து பேசும் பொழுது, பரிசுத்தாவின் துணையோடு துதிக்கும் பொழுது, சிந்தனையிலும் நீங்க துதிக்க முடியும். உங்களுடைய உடலை நீங்கள் ஆராதிக்க முனிந்து பணிந்து ஆண்டவரை துதிக்கணும். இது மூன்று சேர்ந்து செய்யும் பொழுது அது பெர்ஃபெக்ட் பிரேயராக மாறும். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் 5 நிமிஷம் தான் இருக்கும். நானே ஒரு பாட்டு படிச்சிருக்கேன், இதுல முடிச்சிடலாம் பேசாம. ஓகே. அப்ப நாம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? தூயதுக்குள்ள திருத்தது உள்ள போறோம். ஓகேங்களா? தூயதுக்குள்ள வந்திருக்கோம். அப்ப நம்ம ஆத்மால இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதெல்லாம் முடிச்ச அப்புறமா பெட்ரூம்குள்ள நம்ம பெட்ரூம் கீ ஓபன் ஆகுறது ஞாபகம். பெட்ரூம் திறக்கிறது யார் திறக்கிறது? நம்ம தான் திறக்கிறோம். இது வரைக்கும் நமக்கு திறக்க தெரியல, ஏன்னா இந்த வழியில வரல. நம்ம பின் கதவு வழியா வரணும்னா முன் கதவு வெளியில போட்டு போயிடுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது இதெல்லாம் முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நம்முடைய மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்துவது அவசியம். சங்கீத ஆசிரியர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 46 அமர்ந்திருந்தவரே be still and know I am the Lord. நான் பர்சனலி நோட் பண்ணோம்னா இது அடுத்த செஷன். ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம் இல்லையா? அமைதியா இருந்து அவரே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? be still. ஸ்டில் ஆனது போட்டோ கொடுக்கணும், ஸ்டில் இருக்கிறோம் இல்லையா? வீடியோவில் ஸ்டில் எடுக்கிறோம். அப்போ மனசு அப்படி நிற்க வைக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம ஆவியிலிருந்து ஆத்மாவிலிருந்து ஆவிக்குள்ளாக போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மனதை ஒருநிலைப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய மெடிடேஷன் என்னென்னமோ போறாங்க, டிரான்ஸ்செண்டல் மெடிடேஷன் என்னென்னமோ மெடிடேஷன் போறாங்க, யோகா. பரிசுத்தாவி துணை இருக்குதுன்னா ஒரு மெடிடேஷன் போகாம நம்மளால சிந்தனையை ஒருநிலைப்படுத்த முடியும். இப்போ நீங்க உங்க சிந்தனையை ஒருநிலைப்படுத்திட்டீங்களா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கணும்? கண்ணை மூடி செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு முறை கண்ணை மூடி, ஒரு 2 மினிட்ஸ் டைம் கண்ணை மூடி எந்த கடவுளுடைய படத்தையும் கொண்டு வரக்கூடாது. நீங்க இங்க இருந்து எங்க போயிட்டீங்க? உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிறீங்க. ஜீசஸை பார்க்க போறீங்க. அந்த ஒரு மனநிலையில மைண்ட ஸ்டில் பண்ணணும். கடந்த காலம் நினைவுகள், கடந்து போன விஷயங்கள் எதுவும் மனசுல வரக்கூடாது. நடக்க போற விஷயமும் மனசுல வரக்கூடாது. அப்படி ரெண்டும் இல்லாம ஒரு 5 நிமிஷம் இருக்கு பாருங்க.
Praise the Lord. Praise the Lord. ஒரு சில நம்ம சான்ஸ் ஓகே. எத்தனை பேருக்கு எந்த ஒரு நினைவு இல்லாம அப்படியே மனசு ஸ்டில் பண்ண முடியும்? ஒரு 20 பேர்கிட்ட சேர்த்து போறீங்க, ஆனா இந்த அளவுக்கு உண்மைகள் பண்ண முடியும் தெரியும். இறை வார்த்தை நம்ம திகழ சொல்லி சிஸ்டர், மைண்ட்ல எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த நினைவும் வரக்கூடாது, எந்த இறை வார்த்தையும் வரக்கூடாது, எந்த காட்சியும் தேவை கிடையாது. காட்சியெல்லாம் நல்லது, காட்சி வரம்லாம் நல்லது. ஆழ்நிலை தியானத்துல போகும்போது காட்சி வரம் டிஸ்டர்ப் பண்ணும். புரியுதுங்களா? புரியுது. ஜான் ஆஃப் த கிராஸ் ஒரு சிலுவை அப்படிதான் சொல்றேன். ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க டீப்பா கடவுள்கிட்ட போகும்போது காட்சியெல்லாம் வரத அவாய்ட் பண்ண. ஓகே. ஆவியில ஸ்பிரிட்ல போகும்போது காட்சியில ஒன்றும் தேவை. நீங்க கடவுளோட இருக்கிறீங்க அப்படின்னா காட்சி அவாய்ட் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது உங்கள் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்த முடிகிறதோ, நடக்க போது மைண்ட் வரக்கூடாது, நடந்து முடிஞ்சதும் வரக்கூடாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற ஒரு மனநிலை மட்டும் இருக்கிற இது இல்லைன்னா பெட்ரூம் கீ ஓபன் ஆகும், டோர் ஓபன் ஆகும். ஒரே ஒரு சிஸ்டர் தான் சந்தோஷமா ஆகும்பா, இதனால வழியை செஞ்சு சிரிக்கிறாங்க. வேற யாருக்கும் சந்தோஷமே வரல. ஏன்? இந்த வருஷம் நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனா இதுதான் உண்மையிலே கடவுளோடு இணைவதற்கான சரியான மெத்தட், பிப்ளிக்கல் மெத்தட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை பயிற்சி பண்ணீங்கன்னா யார் வேணா கடவுளோடு பேச முடியும். கடவுளோடு உண்மையிலே நம்ம இணைஞ்சுதான் இருக்கிறோம். நம்ம மனசு வெளியில சுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? மனதை ஒருநிலைப்படுத்தும் போது நம்ம கடவுளோடு இணையும். அது ஃபாதர் மெசேஜ் தான். சரி, வரவழைக்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொல்லல கூட அது பிரைஸ் நிமிஷம் முடிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். அது 2 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். இப்போ எங்க இருக்கிறோம் நம்ம? ஆக்சுவலா நம்ம இங்க இருந்து இங்க போல, எப்பவுமே இங்கதான் இருக்கோம். நான் யார்? ஆவி. இப்பதான் நான் யாருன்ற இடத்துக்கே வந்திருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம வெளியில சுத்திட்டு இருக்கிறோம். புரியுதா? உலகத்துல சுத்தணும், மனசு வெளியில சுத்துச்சு. இப்பதான் நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். மனதை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம். ஒரு குருவானவரும் ஒரு அசிஸ்டன்ட் குருவானவரும் காட்டுவழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பெண்களை தொடக்கூடாது, அவங்க சட்டத்திட்டங்கள் பிரகாரம் கரெக்டா. ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குது. ஒரு இளம் பெண் அந்த ஆத்த கடக்க முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வயசானவர் ஓகே தோல் ஏறி இருக்காருன்னு சொல்லி கடந்த அந்த பக்கம் போயிட்டு அந்த பொண்ணு இறங்கி மட்டும் போறாங்க. அப்ப இந்த இளம் துறைக்கு ரொம்ப கஷ்டமாகும். இதனால நம்ம கூட வந்தோம், அதாவது மோசமான ஒரு மாதிரி தெரியுது, இவர் கூட போலாமா இல்லை விட்டுட்டு போயிடலாமா யோசிச்சுட்டே வராரு. ஒரு 2 கிலோமீட்டர் போச்சு. அப்ப அந்த குருவான நிறுத்தாரு, சீனியர் வயதான குருவான நிறுத்தி சொன்னாரு, நான் 2 மைலுக்கு முன்னால அந்த பொண்ணை இறக்கி விட்டு நீங்க சொந்தத்தில் வந்துட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னாரு. மனதை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு நமக்கு எளிதாக அதை செய்ய முடியும். அதனால நான் முதலே சொன்ன, ஜெபிக்கிறதுக்குனால பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாம் ஜெபிப்பது அவசியம். ஒருநிலைப்படுத்தும் ஆவியோட துணை கேட்கும் பொழுது நம்முடைய மனது ஒருநிலைப்படுத்தும் போது நம்முடைய ஸ்பிரிட் வரும். நாம் இங்கதான் இருக்கிறோம், ஆவியில தான் இருக்கோம். ஆவியில வரும்போது நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? முதல்ல ஆஹா, இப்பதான் எங்க இடத்துக்கே வந்திருக்கிறேன், கூட யாரு இருக்கிறதப்போ ஜீசஸ் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் கேட்பார், மகனே இது வரைக்கும் என்கிட்ட ஒண்ணும் கேட்கல, இப்போ கேளுமா அப்படின்றார். ஜீசஸ் கேட்டாரா கேட்கலையா? ஏன்? இது வரைக்கும் நம்ம ஒண்ணும் கேட்கல. அவர் இடத்துக்கு வந்தப்பறம் வந்து கேட்பாரு, இதுவரை நீங்க எதுவும் கேட்கவில்லை, இப்போ நீ கேளுங்க, உங்க மகிழ்ச்சி நிறைவாக போயிட்டு நீ எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லி சீடருக்கு சொன்னதான் சொல்லியா? சீடருக்கு அப்பமா ஏதாவது கேட்டாங்களா? கேட்டாங்களா? கேட்கல. இந்த இதை கரெக்டா நீங்க ஜோம் பண்ணி உள்ள போனீங்கன்னா அங்க எதுக்கு போகணும்னு மறந்தோம். உண்மையா சொல்றேன், உண்மையிலே இங்க போனீங்கன்னா எதுக்கு நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சது மறந்தோம். ஏன்? அவரை பார்த்தோம்னா எல்லாம் மறந்து போயிடும். ஒரு சில காலத்துல அவரை பார்க்கும்போது எல்லாம் மறந்தோம், மறக்கலையா? உங்க வீட்டுக்காரங்க சொல்றேன், சிஸ்டர் இப்பதான் உண்மையான மனவாளனை பார்த்தீங்கன்னா
உலகம் உங்களுக்கு மறந்து போகணும். அப்பதான் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது வரைக்கும் நீங்க ஜெபிச்சு கரெக்டா இப்பதான் ஜெபத்தை கரெக்டா பண்ண போறீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஒரு மணி நேரம் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சு வர்றதுக்கு மனசு வராது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி இயேசுவே. ஆமென்.